தமிழகம் முழுவதும் விஜயதசமி விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கோவில்களில் நடைபெற்று வரும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாட்டு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். அன்னை அம்பிகையின் அருள் வேண்டி கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவின் 9வது நாளில் ஆயுத பூஜையும் 10வது நாளில் விஜயதசமி விழாவும் கொண்டாடப்படுகிறது. அதன்படி ஆயுத பூஜை விழா நேற்று உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் 10வது நாளான இன்று வெற்றி திருநாளாம் விஜயதசமி விழா தமிழகம் முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் அமைந்துள்ள மகா சரஸ்வதி ஆலயத்தில் விஜயதசமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் எனப்படும் ஓம் என்ற மந்திரத்தை நாவில் எழுதியும் நெல் தானியத்தில் குழந்தையின் கைகளால் ஆ என்ற எழுத்தை எழுத வைத்தும் ஆரம்ப கல்வி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர் தங்கள் குழந்தையுடன் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அதுக்காக நாங்கள் வந்துருக்கோம். நல்ல சாமி தரிசனம் போலீஸ் போகிறது எவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல சிரமப்படாமல் நல்ல சாமி பார்த்து நல்ல வசதியாக இருக்குது. திருச்சி உத்தமர் கோவிலில் உள்ள சரஸ்வதி தேவி சன்னதியில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் எனப்படும் கல்வி பயிலும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. நெல் தானியத்தில் அ ஆ ஆகிய எழுத்துக்களை பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுத்தனர். பின்னர் சரஸ்வதி தேவி சன்னதியில் நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விஜயதசமியை முன்னிட்டு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள கலைமகள் ஆலயத்தில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கு அரிசியில் ஓம் எழுதி எழுத்தறிவினை துவக்கி வைத்தனர். இன்னைக்கு விஜயதசமி, ஸோ எனக்கு வெற்றிக்கு உகந்த நாள் இது. அதனால இன்னைக்கு என் குழந்தைக்கு வித்யாரம்பம் ஆரம்பிச்சு இன்னையிலேருந்து எல்லாமே குழந்தைக்கு நல்ல சிறப்பாக அமைன்னு சொல்லிட்டு இங்கே அரிசியில் மஞ்சள் வச்சு கைப்பிடிச்சு ஸ்ரீகரின்னு சொல்லி எழுதி ஆரம்பிச்சு குழந்தையுடைய கல்வியை இன்னைக்கு சிறப்பான முறையில் துவங்கியிருக்கோம். விஜயதசமிங்கிறது வெற்றிக்கு உகந்த நாள். அதனால சிறப்பான முறையில் கல்வியை தொடங்கணும்னு சொல்லி இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வனமாலீஸ்வரர் கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தங்க ஊசியால் குழந்தைகளின் நாவில் அகர எழுத்துக்கள் எழுதி பச்சரிசியில் அகர எழுத்துக்கள் எழுத வைத்து கல்வி தொடங்கி வைக்கப்பட்டது. திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் குழந்தைகளுக்கு எழுத்தறிவிக்கும் நிகழ்வான வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தங்க வேல் மூலம் நாவில் ஓம் ஹரி என்று எழுதப்பட்டது. இதில் ஏராளமான பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைகளுக்கு நாவில் தங்க மோதிரத்தில் எழுதியும் அரிசியில் ஆ என எழுதியும் கல்வி தொடங்கி வைக்கப்பட்டது. என் பையனுக்கு வித்யாரம்பம் பண்ணதுக்காக வந்திருக்கோம். இதுதான் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எஜுகேஷன்லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பண்ணால் நல்லா பண்ணுவாங்க, படிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. என் மகள் ஆஷ்னா, அவளுக்காக தான் எழுத வந்திருக்கேன். இந்த சரஸ்வதி பூஜா கடாட்சம் எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக சாமி முன்னாடி கடவுளோட கடாட்சம் கிடைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் எழுத வச்சிருக்கேன். அவளுக்கு இன்னைக்கு கடவுள் முன்னாடி எழுத வச்சேன்னா அவளோட படிப்பில் எப்போவுமே நல்லா படிப்பா, கடவுளோட கடாட்சம் எப்போவுமே இருக்குன்றது ஒரு ஐதீகம். இன்னைக்கு வித்யா ஆரம்பம் இது. அண்ட் இந்த நாளில் குழந்தைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணுன்றதுக்காக நம்ம ஐயப்பன் கோயிலில் குழந்தைக்கு அந்த அரிசியில் எழுதுறதும் நல்லா படிக்கணுன்றதுக்காக அந்த ஃபுல்லாக எழுதுறது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் நல்லதாக நடக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் விஜயதசமியையொட்டி மீனாட்சி அம்மனுக்கு கலசாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் மீனாட்சி அம்மனை முன்னிட்டு 10 நாட்கள் காலை மற்றும் மாலையில் யாகசாலை பூஜை நடைபெற்று இன்று நிறைவு நாள் மீனாட்சி அம்மனுக்கு யாகசாலை பூர்த்தி செய்து கலசாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. 10 நாட்களும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் நடைபெற்றது. கோவை சித்தாபுதூர் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. குழந்தைகளின் நாவில் நெல் மணிகளை கொண்டு ஓம் என எழுதி கல்வியை தொடங்கி வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள வித்யா சரஸ்வதி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. குழந்தைகள் நெற்களஞ்சியத்தில் ஆ என வரைந்து சரஸ்வதி தேவியை வழிபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் உள்ள தனியார் பள்ளியில் வித்யாரம்பம் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தங்க எழுத்தாணியால் தேனை தொட்டு நாவில் தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டன. விஜயதசமியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் பெருமாள் கோவிலில் குழந்தைகள் நெல்லில் எழுதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர்.